சீடர்களை பார்த்து சொன்னார். யோவான் 6:21. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் உணர்வான் பண்ணிட்டவர்களாகவே ஆண்டவரை நாம் உணர்வோம். காரணம், சீடர்கள் ஆண்டவரை உணர்ந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள் என்பதை விட ஒரு படி மேலே உணர்ந்து கொண்டார்கள். ஏனென்றால் இன்று எல்லாரும் உணர்வு இருக்கிறார்கள், ஆனால் உணர்வுக்கு யாரும் உணர்வதில்லை. இயேசுவினுடைய அந்த உணர்வுப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நம் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் முழுமையாக உடலோடு ஆன்மாவோடு மனித தன்மையோடு தெளிவு இயல்போடு அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருப்பதை நாம் உணர்வோம். இந்த உணர்வுதான் நமக்கு வாழ்வு, இந்த உணர்வுதான் நம்முடைய நம்பிக்கை, இந்த உணர்வுதான் நம்முடைய எதிர்நோக்கு. இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் அஞ்சாதீர்கள். விளக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற சூழல் தான் அந்த கடல். இந்த கடவுளுடைய தன்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த கடவுளுடைய அந்த கடலுடைய அந்த சீற்றங்களை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த கடல் நமக்கு அழிப்பையும், கடவுள் நமக்கு கொந்தளிப்பையும், கடவுள் வாழ்வில் வரக்கூடிய எல்லா சலசலப்புகளையும் உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்விலே ஒரு கணவனாக, மனைவியாக, தாயாக, தந்தையாக, ஒரு மகனாக மருமகளாக, ஒரு மகளாக மகனாக பல்வேறு சீற்றங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கவலைகளுக்கு நாம் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். பல்வேறு சோழர்களுக்கு நாம் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். பல்வேறு தோல்விகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். பல்வேறு விரக்திகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். பல்வேறு மன உளைச்சல்கள் நம்மை ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் நம்மை ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. பல்வேறு சுயநலங்கள் நம்மை ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தற்பெருமைகள், நான் தான் என்ற அகங்காரம், நான் தான் என்ற ஒரு ஆணவம் நம்மை அளவழித்துக் கொண்டிருக்கிறது. கடவுளை கண்டுகொள்வதற்காக அல்ல, கடவுளை உணர்வதற்காக. எனவே இந்த செவிகளும் பங்கை இறைவனுடைய திருப்பாத்திற்கு கொடுப்போம். கடவுளை கண்டுகொள்வது மட்டுமல்ல, கடவுளை உணர்வதுதான். கடவுள் என்னை உணர்ந்து கொள் அமர்வோம். ஒரு சில மணித்துறைகள் நம்முடைய பங்கை ஆண்டவருக்கு கொடுப்போம். இந்த வீட்டு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சீடர்களுக்கு சொன்ன கடவுள், சீடர்கள் இடப்படுத்திய கடவுள், சீடர்களுக்கு தென்பூட்டிய கடவுள், சீடர்களை தொட்ட கடவுள், சீடர்களோடு பயணித்த கடவுள், தன்னுடைய பிரசன
என்பதை உணர்வதற்காக நான் வீழ்த்தி விட்டேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் வீழ்த்தி விட்டேன், நீங்கள் கலக்கம் அடைய தேவையில்லை, நான் சாவை வென்று விட்டேன், எனவே இன்னும் நீ ஏன் இந்த எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், இன்னும் உனக்கு ஏன் கவலை, இன்னும் உனக்கு ஏன் வாழ்விலே தோல்வி, என் மனநிலையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று எனக்கு இங்கிருந்து இந்நாளில் உச்சியின்படியாக அழைப்பை கொடுக்கிறார். எனவே நாம் தான் அஞ்சாதீர்கள், இந்த வார்த்தையை உருவாக்கிக் கொள்வோம். நாம் எனக்கு யார் என்ன கடவுளே, எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று நான் ஆணவத்தோடு பேசிய நாட்கள், நான் தான் எல்லாம் அந்த பங்கில் என்று சொன்ன அந்த வார்த்தைகள், என்னை மட்டும்தான் என்று சொன்ன வார்த்தைகள், இதையெல்லாம் காண்பதற்கான அறிவு, ஆனால் உணர்வதற்கான அறிவு. யாரெல்லாம் கடவுளை உணர்கிறார்களோ அவர்களால் சுயநலத்தோடு இருக்க முடியாது, தற்பெருமையோடு இருக்க முடியாது, ஆணவத்தோடு இருக்க முடியாது, அகங்காரத்தோடு இருக்க முடியாது, ஏற்றத்தாழ்வோடு இருக்க முடியாது, ஒருவருக்கு ஒன்றும் மற்றொருக்கு வேறுபோதுமாக வாழ முடியாது. மாறாக கடவுளுடைய உணர்வு என்பது கடவுள் ஆசையோடு கொடுக்கக்கூடிய ஆசை. என்னை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். நம்மிடம் கொண்டு கடவுள் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை, நம்மிடம் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை மறைக்கிற கடவுள் அல்ல, நாம் மறைத்துக் கொள்கிறோம். இதன் மனிதனுடைய போக்கு, மனிதனுடைய தன்மை இதுதான். தன்னுடைய சுயநலத்தை நாம் மறைத்துக் கொள்கிறோம். நம்முடைய தவறான வாழ்க்கைகளால் நம்மை நாம் மறைத்துக் கொள்கிறோம். தவறான வாழ்க்கை நெறிகளால் நம்மை நாம் மறைத்துக் கொள்கிறோம். ஒரு தாயாக இருந்து அந்த தாய்க்கு தன்மையை நாம் மறைத்துக் கொள்கிறோம், பல்வேறு தவறுகளை செய்வதற்காக. ஒரு தந்தையாக இருந்து தந்தைக்குரிய தன்மையை மறைத்துக் கொள்கிறோம் தவறுகள் வழியாக. ஒரு கணவனாக மனைவிக்கு எதிராக துரோகம் செய்கிற பொழுது, அல்லது ஒரு கணவனாக அல்லது மனைவி கணவனுக்கு எதிராகவும் மனைவி கணவனுக்கு எதிராகவும் துரோகம் செய்கிற பொழுதெல்லாம் நம்மை நாம் மறைத்துக் கொள்கிறோம். நம்முடைய பிரமாணத்திற்கு எதிராக வாழ்கிற பொழுதெல்லாம் நம்மை மறைத்துக் கொள்கிறோம். ஆனால் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதும் மனிதன் தன்னை மறைத்துக் கொள்வதுதான் இயல்பு. கடவுள் ஒருபடி மேல சென்று உன்னை நீ மறைத்துக் கொண்டால் கூட உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன், உன்னுடைய பாவ நிலையிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லினால் கடவுள் சீடர்களுக்கு இந்த காட்சி கொடுத்தார். பொதுவாக இந்நாளின் லட்சியங்களுக்கு அறிவுறுத்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகள், நான்கு ஒன்று பாருங்கள். இந்த கடவுளை தான் சீடர்கள் தேடினார்கள். அந்த கடலிலே அழகழிக்கப்பட்ட பொழுது, கடவுளை நீ என்ன உங்களை பார்க்கறது ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா, நீ எங்களோடு இருந்த பொழுது நான் கண்டுகொள்ளவில்லை, ஆனால் இறந்த பிறகு நான் எங்களுக்கு தெரிந்தது, உங்களை நான் இப்பொழுது காணப்போகிறோம். நான்கு பாருங்கள். நான் தான் அஞ்சாது என்று சொன்ன கடவுள் இந்த சிமிப்புகளும் நிறைய சமூகமாக உங்களை பார்வையோடு நிதானத்தோடு அனுபவித்த கடவுள் நாம் தான் என்று சொல்லி கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்த கடவுளுடைய அழைப்பினை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுளை நாம் கண்டுகொள்வோம். கண்டுகொள்வதை உணர்வோம். நான் பார்ப்பது கடவுள் தான், இதன் உணர்வு. நாம் பார்க்கிறோம், பல பொருட்களை பார்க்கிறோம், பல மனிதர்களை பார்க்கிறோம், பல நிகழ்வுகளை பார்க்கிறோம், பல அனுபவங்களை உணர்கிறோம். கடவுளை இன்று நாம் எப்படி பார்க்கிறோம்? கடவுள் நாம் பார்ப்பது போல அவர் நம்மை பார்ப்பதில்லை. எசாயா 55:8 சொல்லுகிறார், என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகள் அல்ல. எனவே என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களிலிருந்து வேறுபட்டதும் மாறுபட்டதும், என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகளை விட மேலானது. நம்முடைய வழிமுறைகள் இது சுயநலமானது. அது நேரத்திற்கும் காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றத்திற்கு மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை. நான் நேர்மையாக வாழ ஆசைப்படுறேன், நான் வாழ முடியல. பொருளில் சொன்னது போல நான் நல்லா தான் வாழணும்னு ஆசைப்படுறேன், அது என்னால் வாழ முடியல. கடவுளுக்கு உதவி தான் செய்ய விரும்புகிறேன், அது என்னால் முடியவில்லை. ஆனால் முயற்சி செய்கிறேன், என்னால் வாழ முடியும். காரணம் கடவுள்
எனக்கு இருந்தால் போதும். காரணம், வாழ்வது நான் அல்ல, இனி கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லி தன்னை திடப்படுத்திக் கொள்வார். இதை நாட்டில் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். எனவே இந்த ஒரு சில மனிதர்கள் ஆண்டவர் நாம் உற்று பார்த்து அந்த சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள், நான் தான், அஞ்சாதீர்கள். நீ என்ன பார்த்து சொல்றாரு? நான் தான், நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கிறேன், ஒவ்வொருத்தோடு இருக்கிறேன், உன்னுடைய கவலையில் இருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரில் இருக்கிறேன், உன்னுடைய கடன் தொழில் இருக்கிறேன், உன்னுடைய சோர்வில் இருக்கிறேன், உன்னுடைய வேதனையில் இருக்கிறேன், உன்னுடைய தோல்வியில் இருக்கிறேன், உன்னுடைய விரக்தியில் இருக்கிறேன். புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை மழை என்னால் புரிஞ்சிக்க முடியல, என்னுடைய கணவனை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எங்க அப்பாவை என்னால் புரிஞ்சுக்க முடியல, எங்க அம்மாவை என்னால் புரிந்து முடியல, என் பிள்ளைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியல, என் குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலைகளிலே, இந்த கலக்கத்திலே அவர் சொல்கிறார், அஞ்சாத, அவன் கூட இருக்கிறார், கவலைப்படாத, நான் தான் உங்களுடைய கடவுள். எசாயாவுக்கு சொன்ன வார்த்தை, அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கவலைப்படாத, நான் தான் உன்னுடைய கடவுள், உன்னை மீட்கவும் உன்னை விடுவிக்கவும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எசாயாவை திடப்படுத்திய கடவுள், அன்று சீடர்களை திடப்படுத்திய கடவுள் இன்று நம்மையும் திடப்படுத்துகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் உற்று பார்ப்போம். இந்த கடவுள் நம் வாழ்வை மாற்ற, இந்த கடவுள் நம் வாழ்வுக்கு ஒளி கொடுக்க, இந்த கடவுள் நம் வாழ்வுக்கு இன்னொரு படி மேலாக அர்த்தத்தை கொடுக்க, நம் வாழ்விலே உணர்வை நாம் உணர்ந்து கொள்ள இதை அருளையும் ஆசிரியையும் ஒழுக்கத்தையும் நமது சில மனிதர்கள் கொண்டாடுவோம்.
குழந்தைகளுக்காக உடல்நலம் குன்றியவர்களுக்காக
குடும்பத்தில் பிளவுகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக, பிரிவுகளோடு இருப்பவர்களுக்காக, குடும்பத்தினுடைய அந்த தந்தையை உணராதவர்களுக்காக, பிரமாணிக்கத்தை தவறியவர்களுக்காக உங்களுடைய சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகள், ஒரு மறை நிகழ்வுகளை கொண்டாட ஒருவருக்கு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சிறப்பாக இன்று இந்த உணவை கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காக, குடும்பத்தினுடைய அமைதிக்காக இவர்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. திருப்பணியை நிகழ்ச்சி உரை குறித்து வந்திருக்கிற பணியாளர் அவர்களை என்னுடைய பணியை சார்பாக கரவசி எழுப்பி நாம் அவருடைய ஒரு சுகத்திற்காகவும் அவர்களுக்கு வருகிற எல்லா விதமான பணிகளுக்காகவும், குறிப்பாக எழுச்சி பெற்று வருகிற தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் இருக்கிற எல்லா விதமான முன்னெடுப்புகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தொழிற்பயிற்சியின் வழியாக நிறைய ஏழை பிள்ளைகள் பயன்பெற இறைவன் உதவ நாம் வேண்டுவோம். அதே வேளையில் இந்த திருப்பலியில் இன்றைக்கு நமக்கு அன்பின் ஒன்றையை வழங்கி திருப்பலியை சிறப்பு செய்கிற திருவாரூர் செந்தில் திருமதி பாக்கியம் எதிர்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், திருவாரூர் அகஸ்டின் மலர்வாரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், இறைவர்கள் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியை இன்றைக்கு சிறப்பு செய்கிற மரியான் சேனை அனைத்து உறுப்பினர்களையும் இறைவன் அறிவாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும் அருள் வேண்டுவோம். கொண்டாடப்படுவதற்கு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இறைவனாய்
கிறிஸ்து வழியாகவும் எழுவரை தேர்ந்தெடுத்தார்கள். திருமுதல் பணிகளுக்கு வாசகம். அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழிகள் பேசுவோர் தங்களுடைய கைப்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முன்மொழிந்தனர். எனவே பந்தியில் திருத்துதலும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளின் வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சாட்சி பெற்றவர்களும் தூய ஆவியவர்களும் வல்லமையும் ஞானம் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பந்தியில் நியமிப்போம். நாங்களும் இறைவேளையிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாக நிலைத்திருப்போம் என்று கூறினர். திறனாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவி நிறைந்த தேவான், பிலிப்பு, பிரகோ, நிக்கானோ, தீமோ, பர்மனா, யூதன், தழுவிய அந்தியோக்கிய நகரத்தில் நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகி கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்குடத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழியும் மதுவாக்கு பதிலடை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரின் கலிக்கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரது உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணுகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக.
இயேசுவின் சீடர்கள் கரைக்கு வந்து படகேறி நடுக்கரையில் உள்ள கபர்நாகமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டியுள்ளது. இயேசுவும் அவர்களுடன் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசியது. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதை கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்துவிட்டது. அருள்வாக்கு. தான் அஞ்சாதீர்கள். யோவான் 6:21. சகோதர சகோதரர்களே, இந்த நான் தான் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையை எப்படி ஒரு ஆன்மீக வார்த்தையாக நாம் புரிந்து கொள்ள முடியும்? அதில் ஒரு படி மேலாக இன்று அன்னையினுடைய நினைவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி பாத்திமா அன்னைக்கு அந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற வேளையிலே அன்னையை பற்றி தியானிக்க உங்களோடு இணைந்திருக்கிறேன். திருப்பலி வழியாக அன்னையை பற்றி எதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது உங்களோடு இணைந்து தியானிக்கலாம் என்று யோசிக்கிற போது அன்னையினுடைய ஆன்மீகத்தை பற்றி உங்களோடு தியானிக்கலாம் என்று யோசித்தேன். அன்னையை நாம் மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் ஆட்சிப்படுத்துவதற்காக. அன்னையை வாழ்த்தி அன்னையினுடைய பரிந்துரையோடு ஆண்டவரை நாம் அடைய முடியும். திருச்சி நாம் கொடுக்கக்கூடிய கற்பினை அந்த அடிப்படையிலே அன்னை ஒரு ஆன்மீகம் எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அல்லது நாம் எப்படி அன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றிக்கொள்ள முடியும், அல்லது பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது வாழ முடியும், புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக அன்னை முறையாவது நம்பிக்கை. நம்பிக்கை ஆன்மீகத்தை வளர்க்கிறது. நம்பிக்கை ஆன்மீகத்திற்கு உந்து சக்தியாக இருக்கிறது. நம்பிக்கை ஆன்மீகத்தினுடைய பக்கபலமாக இருக்கிறது. எப்படி இந்த நம்பிக்கையை அன்னை முறையால் கையாண்டால் தன்னுடைய ஆன்மீகத்தை இன்னும் முதிர்ச்சிப்படுத்துவதற்காக லூக்கா 1:45 பைபிள் வச்சுக்கீங்களா? பைபிள் சொன்னா படிக்கலாம். லூக்கா 1:45 சொன்னதை நிறைவேறும் என்று நம்பி என்னை பேர பெற்றவர் என்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பி என்னை பேர பெற்றவர். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிகழும் அல்லது நடக்கும் என்று நம்பி எண்ணி பேறு பெற்றவர். நாம் எல்லாமே பேறு பெற்றவர். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்றோம்.
சொன்னவை நிகழும் என்று நம்பி எண்ணி தேர்வு பெற்றவர். ஆண்டவர் என்ன அன்னை மரி உயர்ந்து இருக்கிறது. நம்முடைய ஆன்மீகத்திலிருந்து அன்னை மரியாளுடைய ஆன்மீகம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பி எண்ணி தேர்வு பெற்றனர். இதுதான் ஆன்மீகம். நீங்க எத்தனை நபர்கள் நாங்கள் கோயிலுக்கு வந்துக்கிறோம், கண்டிப்பாக எனக்கு நடக்கும், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், கண்டிப்பா இது வீண் போவாது என்ற நம்பிக்கையோடு வந்திருக்குமா? அன்னை மரியாள் தன்னுடைய ஆன்மீகத்தின் வழியாக நம்பினார். எனவேதான் அவருக்கு எல்லாம் நடந்தது, அவர் நம்பியவாறு நடந்தது. இத்தகைய நம்பிக்கையை நாம் உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். ஆண்டவரை நம்பிய நீர் பேறு பெற்றவர். இந்த ஆன்மீகம் இதுதான் நம்மை பேறு பெற்றவராக மாற்றுகிறது நம்முடைய ஆன்மீகம். நம்ம எல்லாம் எப்படி மாற்றுகிறது யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஏதோ இடத்துல நம்ம தவறு செய்கிறோம், யாரோ ஒருவர் நம்ம கேட்கிறாங்க, யாரோ ஒருவர் நமக்கு கலகம் செய்கிறார்கள், யாரோ ஒருவர் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அன்னை மரியாளுடைய அந்த நம்பிக்கை என்பது அப்படிப்பட்டது அல்ல. ஆண்டவரில் சொன்னது நிறைவேறும் என்று நம்பியவர் நீ எனவே பேறு பெற்றவர். இந்த பேறு பெற்றுதல், இந்த ஆசை யாருக்கு கிடைக்கும்? நம்முடைய ஆன்மீகம் தான் இந்த ஆசிரியை கொடுக்க முடியும். நம்முடைய திறமைகள் ஆசிரியை கொடுக்க முடியாது, நம்முடைய செல்வங்கள் இந்த ஆசிரியை கொடுக்க முடியாது, நம்முடைய தகுதிகள் இந்த ஆசிரியை கொடுக்க முடியாது, நம்முடைய சூழ்ச்சிகள் இந்த ஆசிரியை கொடுக்க முடியாது, நம்முடைய வாய்ஜாளர்கள் ஆசிரியை கொடுக்க முடியாது. அப்படியானால் எது இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? நம்பிக்கை தான் அன்னை மரியாளுக்கு ஆசிரியை கொடுத்தது. அவருடைய ஆன்மீகத்தை பலப்படுத்தியது அவர் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை தான். இரண்டாவதாக லூக்கா 1:48 அன்னை மரியாள் இரண்டாவது ஆன்மீகம் என்ன? லூக்கா 1:48 ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்பர். தாம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். தன்னுடைய அடிமை நிலையை அவர் கண்ணோக்குகிறார். இரண்டாவது ஆன்மீகம். நம்முடைய ஆன்மீகம் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஆன்மீகம். தன் உங்களை மையப்படுத்துவது, என்னை மையப்படுத்துவது. ஒரு ஆலய திருவிழாவா எங்களை கூப்பிடுங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சியா எங்களை கூப்பிடுங்க, ஒரு கெட்ட நிகழ்ச்சியா எங்களை கூப்பிடுங்க, ஒருத்தர் பாராட்டு செய்யணுமா எங்களை கூப்பிடுங்க. எல்லாத்துக்கும் யாரு கூப்பிடணும்? இவங்களை தான் கூப்பிடணும், என்னதான் கூப்பிடுங்க, யாரும் வரக்கூடாது. மொத்தமா இதுக்கு தகுதி இல்லை. அப்ப இவங்க எப்படி பார்க்க வேண்டும்? உயர்ந்தவர்களாக பார்க்க வேண்டும். ஒரு சிலர் தான் எல்லா ஊர்லயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. எங்களை தான் கூப்பிடணும், எங்களை தான் கூப்பிட்டு பேசணும், நாங்க தான் முடிவு எடுப்போம், நாங்க தான் சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும். அந்த ஊர்ல இருந்தா எனக்கு தெரியல, இருக்கிறது வாய்ப்பு உண்டு. இந்த ஊர் மட்டும் சலித்தது அல்ல, இந்த ஊர்ல இப்படி இருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? அப்புறமா சொல்லுங்க, மைக்கில சொல்ல போறீங்க, இதில் எடிட் பண்றாரு பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் பேசுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இந்த ஊர்ல இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு. அப்ப அங்கே என்ன நினைக்கிறேன்? தன்னுடைய அடிமையின் தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்குகிறார். பார்க்கிற ஆண்டவரே, உன்னுடைய பார்வையில் நான் படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனா என்னை கடவுள் பார்த்தார், கடைக்கல் நோக்கினார். அப்ப தகுதி இல்லாத என்னை கடவுள் நோக்குவதுதான் ஆன்மீகம். நீங்க அப்படியே உள்டா நீங்க பாருங்க. நம்முடைய பங்குல, நம்முடைய குடும்பத்துல நம்ம எல்லாருமே என்ன பண்ண சொல்றாங்க? ரெகக்னைசேஷன், அடையாளப்படுத்துதல், அறிமுகப்படுத்துதல். என்னை எல்லாரும் அடையாளப்படுத்தணும், என்னை வெளிக்கொள்ளணும். அடையாளப்படுத்துகிற இந்த போக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாளப்படுத்துகிற போக்கு, தன்னை மையப்படுத்துகிற ஒரு போக்கு. நாம முன்னாடி வரணும், நாம எனக்கு பின்னாடி தான் எல்லாரும் இருக்கணும். அன்னை மரியாள் எப்படி யோசிக்கிறார்?
தன்னுடைய தாழ்மையை கூட கடவுள் மிக உயர்ந்ததாக பார்க்கிறார். நான் தாழ்ந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையை கடவுள் பார்க்கிறார். யோசித்து பாருங்க, கடவுள் எவ்வளவு பெரியவனாக இருந்தும் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், நமக்கு சமமானவர்கள் நம்ம சகவாசம் வச்சுக்குவோம். நமக்கு சமமானவர்கள் ஒருவேளை அந்தஸ்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அல்லது உறவுகளில் இருக்கலாம். நமக்கு கீழே இருக்கிறவங்களோட நம்மளால சகவாசம் வச்சுக்க மாட்டோம். உங்களெல்லாம் சகவாசம் வச்சுக்கணும் இல்லையா? என்னதான் என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தை சொல்லி திட்டுவோம், சரிங்களா? அப்போ உங்களெல்லாம் வைக்கக்கூடாது. அப்ப யாரு வைக்கணும்? உனக்கு எனக்கு ஏடி வச்சவங்க எட்டாது. ஏன்னா நீ யாரு? நீ அங்கதான் இருக்கணும், நான் அங்கதான் இருக்கணும். நீ அப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் இருக்கணும். நான் சொல்றதை கேட்டு செஞ்சேன், நீ சொல்றதை நான் கேட்கணும் அவசியம் இல்லை. அப்ப எப்படி நாம் பார்க்கிறோம், தன்னை உயர்ந்தவராகவும் அடுத்தவரை தாழ்ந்தவராக மாற்றிக் கொள்கிறோம். ஆனால் கடவுள் எப்படி பார்த்தார் என்பதை அன்றைய புரிந்து கொள்கிறார். என் நிலை என்ன? இன்னைக்கு நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து பார்ப்பதில்லை. நம்முடைய தாழ்நிலையை, கடைநிலையை நாம் உணர்ந்து பார்ப்பதில்லை. எனவேதான் ஆன்மீகம் நாம் இன்னும் ஒட்டவில்லை, நமக்கு தொடவில்லை. ஆன்மீகம் என்றால் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுது நம்முடைய தாழ்நிலை நாம் உணர்கிறோமோ அப்போது ஆன்மீகம் நம்மை தொட்டுவிடும். அன்னை மரியாள் தொட்டது. அன்னை மரியாள் தன்னுடைய தாழ்நிலையை கடவுள் கண்ணோக்குகிற, கடவுளே உன்னுடைய பார்வையை நான் உகந்தவன் அல்ல, நான் கடைநிலையை சார்ந்தவர், என்னை போய் பார்த்திருக்கிறியே, அதுக்காக உன்னை நான் ஆராதிக்கிறேன், உன்னை நான் துதிக்கிறேன், உன்னை நான் போற்றுகிறேன், உன்னை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி கடவுளை அன்னை மரியாள் புகழ்ந்ததை போல இந்த ஆன்மீகத்தை இன்னைக்கு நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளே கடவுளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்ற ஊக்குவத்தலை சொன்ன ஆன்மீகம், நீ என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றது. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் சுகம். இந்த ஆன்மீகம் தன்னை தாழ்த்தி கொள்வதால் உருவாக்கக்கூடிய ஆன்மீகம். அப்படி எப்பொழுது உன்னை தாழ்த்திக் கொள்கிறதோ அப்பொழுது ஒரு ஆன்மீகம் உருவாக்குகிறது. இல்லையா? ஆன்மீகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு உன்னதமான ஒரு ஆசிரியர். ஏனென்றால் உன்னுடைய தாழ்ச்சியினால் நீ பெற்றுக்கொள்ள ஆசிரியர், உன்னுடைய ஆணவத்தால் பெற்றுக்கொள்ள ஆசிரியர் பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய ஆணவத்தால் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய ஈகோவால் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் தான் என்று சொல்லுகிற பொழுது ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னால் தான் என்று சொல்லுகிற பொழுது ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மட்டும்தான் என்று சொல்லுகிற பொழுது ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்னை மரியாள் தன்னுடைய தாழ்நிலையை கடவுள் கண்டுகொண்டதால் அந்த ஆசிரியரை அவர் உணர்ந்தார். நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ளுகிற பொழுது கடவுள் நம்மை கண்டுகொள்வார். அந்த கண்டுகொள்வதை நம்முடைய தாழ்ச்சியினால் உணர முடியும். இதன் அன்னை மரியாள் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆன்மீகம். மூன்றாவதாக அன்னை மரியாள் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மூன்றாவது ஆன்மீகம் லூக்கா 1:38. லூக்கா 1:38. நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும், உங்கள் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இது என்ன நமக்கு குறித்து காண்கிறது? அன்னை மரியாள் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆன்மீகத்தினுடைய தன்மை இதுதான். நான் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். இதுதான் ஆன்மீகத்தின் மூன்றாவது நிலை. ஆன்மீகம் என்பது பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல. அன்னை மரியாள் கடவுள் கொடுத்தது என்ன என்றால் அடிமைத்தலையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். நான் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். இது ஒரு ஆன்மீகம். அதான் ஆன்மீகம் சொல்றேன் இல்லையா? நான் என்னை முழுவதுமாக காணிக்காக ஒப்பு கொடுத்தேன். இதுவே ஒரு ஆன்மீகம். கொடுப்பதே ஒரு ஆன்மீகம். என்ன கொடுப்பது? உயர்ந்தது, சிறந்தது ஆபேலின் காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார். அது ஒரு ஆன்மீகம். கொடுப்பது ஒரு ஆன்மீகம். யாருக்கு கொடுக்கிறார்? உன்னை படைத்த, நம்மை படைத்த கடவுளுக்கு நாம் கொடுக்கிறோம். பொண்ணோ பொருளோ இல்லை. கடவுளே, என்னுடைய இயலாமையை நான் கொடுக்கிறேன், என்னுடைய பலவீனத்தை நான் கொடுக்கிறேன். அன்னை மரியாள் கொடுப்பது தன்னுடைய அடிமைத்தனத்தை அன்னை மரியாள் ஆண்டவருக்கு கொடுக்கிறார். இதுதான் ஒரு ஆன்மீகம். கொடுப்பது ஆன்மீகத்தை அன்னை மரியாள் உணர்ந்தார். எதை நாம் கொடுப்போம்? எதை கொடுப்போம்? கடவுள் என்னுடைய ஏழ்மையை நான் கொடுக்கிறேன், என்னுடைய பலவீனத்தை நான் கொடுக்கிறேன், என்னுடைய இயலாமையை நான் கொடுக்கிறேன்,
என்னுடைய மீது சொல்லப்பட்ட பழிச்சொல்லை உனக்கு நான் கொடுக்கிறேன். என் மீது சுமத்தப்படுகிற பல்வேறு விதமான சாபங்களை எல்லாம் கொடுக்கிறேன். என்னுடைய கடன் தொழிலுக்கு நான் கொடுக்கிறேன். என் கண்ணீரை கொடுக்கிறேன். கண்ணீரையான தன்னுடைய அதிக நிலையை கொடுக்கிறார் ஆண்டவருக்கு காணிக்கையாக. இதுதான் அனைவருக்கு கொடுக்கக்கூடிய நலமான மூன்றாவது ஆன்மீகம். எனவே அன்பு மக்களே, இந்த ஆன்மீகத்தை இங்கு நமதாக்கிக் கொள்வோம். நாமும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய இயலாமை, என்னுடைய ஈகோ, என்னுடைய சுயநலம், என்னுடைய கருத்துரிமை, இதை கூட உனக்கு நான் காணிக்கையாக கொடுக்கிறேன். அப்படி நான் கொடுக்கிற போதுதான் என்னுடைய ஆன்மீகம் பலம் பெறும். அப்பொழுதுதான் அதுவே நமக்கு ஆசிரியராக மாறும். ஏனென்றால் நான் காணிக்கையாக கொடுத்திருக்கேன். கடவுள் என்னை ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிறேன். நான்காவதாக, கடவுள் அன்னை மரியாதையுடைய ஆன்மீகத்தின் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய நான்காவது ஆசிரியர் யோவான் 19:25. யோவான் 19:25. யோவான் 19:25. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் யோவானின் மனைவியுமான மரியாவும் மகதலேன் மரியாவும் நின்று கொண்டிருந்தது. சிலுவை அருகில் அன்னை மரியாள். அந்த துன்பங்கள், அந்த துன்பத்தின் மத்தியிலே அன்னை மரியாளுடைய அந்த அமைதி. இந்த துன்பங்களில் அமைதி மற்றும் ஆன்மீகம் அல்ல, மாறாக நம்முடைய பல்வேறு சிக்கல்களில் நாம் கொண்டிருக்கிற அந்த சாந்தம். சிக்கல்கள் இருக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியாது, குழம்பிலே இருப்போம். கவலை இருக்கும்போது நம்ம சும்மா இருக்க முடியாது, அப்படியே அழுகிலே கிடப்போம். தோல்வி வருகிறது, நம்ம சும்மா இருக்க முடியாது, ஆதரப்பட்டுக் கொண்டிருக்கோம், ஆத்திரப்பட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் அன்னைகளின் ஆன்மீகம் ஒரு வித்தியாசமானது. தனது ஒரே மகன் சிலுவையில் தூங்குகிற பொழுது சிலுவை அடியில் அமைதியாக நின்ற அன்னை மரியாள். இந்த ஆன்மீகம் துன்பங்களில் அமைதியை கண்டுகொண்ட ஒரு ஆன்மீகம், அல்லது அமைதியில் துன்பங்களை கண்டுகொண்ட ஒரு ஆன்மீகம். இதன் அன்னை மரியாளுடைய நான்காவது உன்னதமான ஒரு ஆன்மீகம். நமக்கு துன்பம் இல்லாமல் இல்லை, சோர்வு இல்லாமல் இல்லை, கவலை இல்லாமல் இல்லை, கண்ணீர் இல்லாமல் இல்லை. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே நாம் யார் மீதும் பழி சொல்லாமல், அன்னை மரியாதை யார் மீதும் பழி சொல்லவில்லை. என் மகனை கொண்டுட்டாங்களே, என் மகனை சாவடிச்சிட்டாங்களே, இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாங்களே என்று சொல்லவில்லை. மாறாக அன்னை மரியாள் அமைதியாக சிலுவை அடியில் நின்று கொண்டு இயேசுவின் உடலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். யாரையும் பழி சொல்லவில்லை. இந்த ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம். யார் மீதும் பழியை சொல்லாது. உன்னாதான் என் குடும்பம் போச்சு, உன்னாதான் என் குடும்பம் நாசம் ஆயிடுச்சு, உன்னாதான் என் குடும்பத்துல வளர்ச்சி இல்லை, உன்னாதான் என் குடும்பத்துல எல்லாத்தையும் அடுத்த மேலே போட்டுறோம். கணவனால, மனைவியால, பிள்ளைகளால, அப்பாவால, அம்மாவால் எல்லாம் ஒருவர் மீது ஒரு பழி சொல்லி நம்முடைய துன்பங்களை நம்மிடம் இருந்து இன்னொரு பழி சொல்லை சுமத்தி விடுகிறோம். நாம துணியா இருக்கோம், அதுக்கு விளக்கப்பட்டவர்களாக மாறி விடுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நான்காவது ஆன்மீகம் தான். அன்னை மரியாள் அந்த துன்பத்தை யார் மீதும் சுமத்தாமல், அந்த துன்பத்தை கண்டு அன்னை மரியாள் துவலாமல், வருத்தப்படாமல், வேதனை அடையாமல் மனதுக்குள்ளே அமைதியாக தியானிக்கிறார். துன்பங்களை தியானிப்பதும் அந்த துன்பங்களுக்கு காரணமானவர்களை பற்றி யோசிக்காமல், அதற்கு வழியை சொல்லாமல் அமைதியில் இருப்பதுதான் அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நான்காவது ஆன்மீகம். சகோதர சகோதரிகள், நான்கு ஆன்மீகத்தையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அன்னை மரியாளை மகிமைப்படுத்த, அன்னை மரியாளை வாழ்த்த, அன்னை மரியாள் பரிந்துரையோடு ஆண்டு இறக்கத்தை பெற்றுக்கொள்ள இந்த புனிதமான வழி ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேலையை ஆண்டுடைய வாக்கு நமக்கு சொல்லப்படுவதுதான். அன்னை மரியாள் பெற்றிருக்கிற அதே ஆன்மீகத்தை, நம்பிக்கையில் கடவுளுடைய ஆன்மீகத்தை பெற்றுக்கொள்ள, தாட்சியில் தன்னுடைய அடிமை நிலையில் கடவுளுடைய ஆன்மீகத்தை நாம் கொண்டெடுக்க, நாம் கடவுளுக்கு கொடுப்பதன் வழியாக அந்த ஆன்மீகத்தை நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் யார் மீதும் பழி சொல்லாமல் அமைதியில் அவற்றை தியானிக்க கடவுளினோடு கூட இருக்கிறார்.
என்று உணர்ந்து கொள்ள இந்த ஆன்மீகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை முதல் கொடுக்கும் இந்த ஆன்மீகத்தை, அன்னைக்குரியால் வாழ்ந்து காட்டிய இந்த ஆன்மீகத்தை, அன்னைக்குரியால் நாம் கற்றுக் கொடுத்த இந்த ஆன்மீகத்தை நமதாக்கிக் கொள்வோம். இறைவனின் ஒரே மகனாக கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்ட ஆண்டவருடைய அன்னைக்குரியாருடைய பருவத்தை வேண்டுவோம். இறைவனை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். 1944 சகோதர சகோதரிகளே, என்னுடைய உலகமாக இருப்பதை எல்லா வல்லதந்தையாகிய இறைவனுக்கு எழுதலாகும்படி கொண்டாடுகிறேன். புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் வழியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உமது திருமுன் இறையராக பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி கொண்ட அனைத்துலகின் மாந்தரனையும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமைப்போரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கும் உட்படும். ஆகவே உம்முடைய ஆவியை குறித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. தன்னை கையெழுத்தோடு பக்கத்தை எடுத்து செலுத்தி அதை பெற்று தன் சீடர்களுக்கு அழைத்து அனைவரும் இதை பெற்று உண்மைகள். ஏனெனில் இது உங்களுக்காக விளைவிக்கப்படும் எண்ணம் உள்ளது. கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர்
பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என்ற கட்டியின் எண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படும். இதயம் நிறைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்தையும் வகுகளுமைகளை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்தாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் புத்தக அவையை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் பொறுத்தலை ஆலயங்கள் மற்றும் எல்லா திருவிழாக்கிய அனைவரோடும் புத்தக அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருடன் மேலும் உயிர்ப்புடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்த அனைவரையும் திருநூறையும் நுழைச்சிக் கொள்ளும். எங்கள் அனைவரும் மீண்டும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதையான புனித மரியா, அவர்களான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள் உலகில் உமக்குகராய் வாழ்ந்த புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள கருதி வச்ச திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வரவருட உம்மை வம்சாடுகிறோம். கற்பிக்கப்பட்டு இறைப்படைத்தனையால் பயிற்சி பெற்ற நாம் துணி சொல்வோம். ஆண்டவரே, அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அவருடன் வந்தாடுகிறோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாகியிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாம் இருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துதர்களுக்கு ஒழுகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தவர்களாக எங்கள் முன் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கி இதோ இறைவனின் சமதி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த சமதியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அப்பொழுது 29 Hallelujah.
மக்கள் 28 விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டிலாய் குடிகொள்ள வேண்டும்
பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டப்பெற்றுள்ள நாங்கள் உம்மை ஏங்குகின்றோம். திருமகனுடைய தாயினை கொண்டாடும் நாங்கள் சாவுக்கு உடைய எங்கள் உடலை இயேசுவின் வாழ்வில் கொடுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்று. இயேசுவில் சகோதர சகோதரிகளே, நேரத்திலே இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நான் பெற்றுக் கொள்வதற்கு திருவுள்ளம் கொண்ட கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனவே அதுக்கு அடுத்ததாக இந்த செல்வங்கள பங்கு இப்பொழுது முழு வீச்சோடு ஆன்மீகம், கல்வி, சமூகம், பொருளாதாரம் இன்னும் பல்வேறு வழிகளில் உயர்ந்து வருவதை பார்த்து திருச்சபை பெருமகிழ்ச்சி அடைகிறது. எனவே உங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எனவே நீங்கள் இந்த அன்னையினுடைய ஆன்மீகத்தில் வளர இத்தகைய முன்னெடுப்புகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் எடுக்கவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு காரணமாக இருக்கிற உங்கள் பங்கு தந்தையை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த குறுகிய காலத்திலேயே இவ்வளவு வளர்ச்சியும், இவ்வளவு முயற்சியும், இவ்வளவு திட்டங்களும், இவ்வளவு உங்களை தயார்படுத்துகிற விதங்கள், உங்களை பக்குவப்படுத்துகிற விதங்கள், உங்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆரம்பம், இவற்றையெல்லாம் குறித்து நான் மெச்சிக் கொள்கிறேன். எனவே கடவுளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இன்னும் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த பங்கிற்கு எடுத்து ஆன்மீகத்திலே வளர அன்னைய அழுத்தாமல் உங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிய வைக்க அவர் இறைவன் அவரை திடப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய கனவுகள், அவருடைய முன்னெடுப்புகள், அவருடைய திட்டங்கள், அவருடைய முடிவுகள், அவருடைய பயணங்கள், அவருடைய உபகாரிகள், அவருடைய உடல் உழைப்பாளர்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும், அவருடைய பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும் நன்றி கூறி ஜபங்களையும் அவருக்கு நான் உரித்தாகிறேன். நன்றி. திருத்துறை ஆசிரியர் வேற ஒரு பாடல் கடைசி நேரத்தில் அவருடைய உடல்நல குறைவினால் வர முடியவில்லை. எனவே இறுதி நேரத்தில் தான் தந்தையை அணுகினேன். எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார். சிறந்த ஒரு மழையோடையே நீங்கள் கேட்டிருந்தீர்கள். பிரசனத்தை கேட்டு போர் வச்சுக்கோங்க. வித்தியாசமான அன்னை மரியாதைய வாழ்வோடு சேர்த்து நம்முடைய வாழ்வும் அவர் ஒப்பிட்டு நாம் எப்படி அஞ்சாமல் இருக்க வேண்டும், எப்படி அன்னை மரியாதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக்கொள்வதுதான். எனவே இன்றைய திருவழிபாட்டை வெளிப்படுத்தி சிறப்பித்த மரியாதை சார்பாக அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தாக்கிக் கொள்வோம். ஒரு சிறிய கொண்டாடியை போற்றி அவருக்கு சிறிய நினைவு பரிசை வழங்க மரியாதை உறுப்பினர்களை அன்போடு அழைக்கிறேன்.
அப்படின்னு மேலும் இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்ற அழகாக ஆலய உறவிலே அழகான கோலமிட்டு முன்னதாக வந்து ஆலய சுற்றுலா செய்த எல்லா மரியாசனை ஊர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வராங்க அவங்க எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதா இருக்குது, மரியாசனை சேர்க்க வேண்டியதா இருக்கிறது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், மாசம் நம்ம மாதாவை எப்படி சாப்பாடு போட சொல்லிட்டோம், மாசம் யாரும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செல்வி மற்றும் திருமதி நாட்டிய குடும்பம் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத நேரத்தில் தக்க ஒரு உறுதுணையாக இந்த அன்பின் விருந்தை வழங்கி அந்த குடும்பத்தாருக்கு கடவுள் சேர்க்கிறார். அடுத்த மாசத்தினால பலத்தை யோசனை இருந்தேன். அடுத்த மாசம் ஒருத்தர் புக் பண்ணி போயிட்டாரு. அடுத்த மாசம் நாற்பது சாமி சந்தோஷமா இருந்துச்சு. ஜூன் மாசம் இல்லை, ஜூன் மாசம் அத்துணை திருவிழா 11ஆம் தேதி வரதுனால இல்லை. ஜூலை மாசம் யாராவது பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுங்க, கடைசியில் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல சொல்றீங்கன்னா மிக மகிழ்ச்சி. அத்தோடு அன்புக்குரியவர்களே, என்னுடைய 5வது மாதம் இந்த பாத்திமாவுடைய நவநாளை நாம் எழுதுகிறோம். இந்த ஏறெடுப்பை இன்னும் அதிகமாக நாம் இந்த பக்தி முயற்சியில் வளர்க்க வேண்டும். அப்படின்னா பாத்திமா மாதாவுக்கு வேண்டுதல் வைத்து ஜெபிக்கவங்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த மாசம் நான் கேட்கணும், அதாவது நான் பாத்திமாவாகிட்ட நினைச்சு நான் வேங்க இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும். வெறும் 11ஆம் தேதி கூட பூசை வச்சுட்டு சோறு கொடுத்துருக்கேன். பாத்திமா மாதாவை நினைச்சு நாள்தோறும் அவர்கள் ஜெபித்து ஏதாவது ஒன்று என்னுடைய வாழ்க்கையில மாதா புதுமை செஞ்சாங்க அப்படின்னு யாராவது சொல்லணும். எனவே இவ்வொரு நாட்களில் சிறுக சிறுக ஒவ்வொரு பக்தி முயற்சியாக நாம் வளர்த்தோம். எனவே மீண்டும் ஒருமுறை உதவியை எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில் தினம் ஞாயிறு கடன் திருக்குறளை முடிந்தவுடன் சிறிய பொது கூட்டமாக நடைபெறும் ஊர் திருவிழாவை பற்றி. எனவே 2 வாரமா அறிவிச்சுருங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு யாருன்னா வந்தீங்கன்னா மீட்டிங்கே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அது நல்லது இல்லை. அது எது குறிக்கிறது அப்படின்னா, எனக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லை ஊருக்கு நல்லா எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் தான் நான் எடுத்துப்பேன். ஈஸ்டர் வந்து சொல்லிடுறதில்ல, வாட்ஸ்அப்லையும் போடுறேன், நோட்டீஸ் போர்ட்லையும் போடுறேன். அப்பயும் ஒரு சிலர் சொல்றது நாளைக்கு மீட்டிங்க சொல்லவே இல்லை, நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி உன் காது என்ன மந்தமா அப்படின்னு தான் கேட்கணும். அதை நான் 2 விதமாக பார்க்கிறேன். ஒன்று, நடைபெறுகிற காரியங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. 2வது, பங்கு நலாபுகளுக்கு எனக்கு புரியல. அப்படிதான் எடுத்து பார்க்கிறேன், வேற வழி. எனவே எல்லோரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வருஷத்துக்கு ஒரு முதல் திருவிழா வைக்கணும். அதனால சண்டை இல்லாம மன கஷ்டம் இல்லாம எல்லோரும் ஒன்றாக இந்த திருவிழாவையும் கூட்டத்தில் பங்கெடுத்து நம்முடைய அனைத்து நாம் திருவிழா அழைக்க உங்களை இறுதி பாடல். I'm
உறுப்பினர்களுக்காகவும் மற்றாடும் உறுப்பினர்களுக்கு தந்தையை ஒரு பெயர் எழுதின போற்ற பெறுக ஆட்சி வருக மற்றவர்களை நிறைவேறுவது போல மனுவிகள் நிறைவேறுக. மருகிய வாழ்வு ஆண்டவர் பெற்றோர் ஆசி பெற்றவர் நீரை குறித்து பேச்சுக்கடியாக இயேசுவும் ஆசி பெற்றவர். தந்தைக்கு மகளுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியை உண்டாவதாக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமேஸ்வரருக்கு கிறிஸ்துவின் சகாயமான புனித மரியாயே, பாதுகாவலையான புனித பாத்திமா அன்னையே, புனித அந்தோனியாரே, புனித ஊர் தந்தையே, புனித ஆரோக்கிய அன்னையே, புனித தலைவரான புனித யோசேப்பே, பெயர் கொண்ட புனிதர்களே புனிதைகளே, பரிசுத்த குழந்தை இயேசுவே, இயேசுவுக்கு புகழ்.